yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please. Hi friends, good morning. Today's special spicy fried meehoon. அதாவது நம்ம உரப்பா இன்றைக்கி மீஹூன் பெற்று போகிறோம். சில பேர் வந்து ரெட் மீஹூன் கூட சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 200 கிராம் மீஹூன் எடுத்துங்க. அதாவது ஒரு பேக்கெட் பொதுவாகவே 400 கிராம் இருக்கும். நம்ம ஆஃப் பேக்கெட் யூஸ் பண்ணுறோம். அந்த மீஹூனை வந்து சுடுதண்ணில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துருங்க. சில்லி பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது சில்லி பூ, ஃப்ரைட் தஹூ. நான் வந்து வெள்ளை தஹூ எடுத்து மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு அது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தஹூ ஃப்ரை பண்ண பிற்பாடு ஆஃபாக கட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அதில் சாந்தெல்லாம் வந்து அது உள்ளே போகும். இல்லைனாக்கா தஹூ வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நீங்கள் நூடுல்ஸோடு சாப்பிட்றப்ப. கேரட், ஒரு கேரட் எடுத்து நீளமாக 2 இன்ச்சஸ் சைஸில் கட் பண்ணிச்சிங்க. கடுகு கீரை தண்டு தனியாக இலை தனியாக கட் பண்ணிச்சிங்க. வெங்காயம் 1, ஒரு சின்ன தக்காளி சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, கொந்திய பூண்டு, ஊசி மிளகா 3 to 4 உரப்புக்கு ஏற்று கட் பண்ணிச்சிங்க. 2 முட்டை, oyster sauce 2 டேபிள் ஸ்பூன், லைட் soy sauce 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம சமைக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு சீச்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ முதலாவது நம்ம முட்டையை பொரிச்சிடுவோம். எண்ணெய் சூடான பிற்பாடு முட்டை எடுத்து போடுவோம். முட்டை போட்டு பொரித்து ஸ்க்ரபிள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ இந்த ஸ்டைலில் பெரட்டினாக்கா இது வந்து நீங்கள் சைவமாக முட்டை போடாமல் கூட பெரட்டி எடுக்கலாம். சைவத்துலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும், அதாவது நெத்திலி, ஊடா, ஃபிஷ் கேக் இந்த மாதிரி நீங்கள் போடனா கூட நீங்கள் இதோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சைவமாக தான் ஒரு முட்டையோடு போட்டு பெரட்டுறேன். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை நல்லா வந்துருச்சு, உதிரியாகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம மீஹூன் பெரட்டுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையானது அளவு 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு போட்டுக்கலாம். கொந்திய பூண்டு, வெங்காயம் சிறுசாக வெட்டுறது, நான் சில்லி பவுடி போட்டிருக்கேன். அதையும் வந்து சில்லி மல்லி இல்லைனாக்கா க்ரீன் சில்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் சிறுசாக வெட்டிக்கலாம். அதையும் போட்டு நல்லா தாளிப்போம். ஸோ எல்லாம் வந்து ப்ரௌன் கலராக வரணும். நல்லா வந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், தக்காளி பழத்தை போடுவோம். நான் ஒரு தக்காளி பழம் சின்ன பழத்தை போட்டிருக்கேன், சிறுசாக வெட்டியிருக்கேன். அதையும் அப்போ தான் வந்து அது ஜூஸ் ஆகும். தக்காளி பழம் நல்லா வெவட்டும். இப்போ நம்ம சில்லி பூ போட்டுக்கலாம். சில்லி பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சது, வெறும் சில்லி பூ மட்டும் தான் நான் அரைச்சி வச்சுருந்தேன். அது போட்டுக்கோ. உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போனால் நான் 4 to 5 டேபிள் ஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உரப்பை வந்து கூட்டிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உரப்பு. ஸோ இப்போ நம்ம நல்லா கிண்டி விடுவோம் எண்ணெய் வெளியாக வர வரைக்கும். அப்போ தான் வந்து அந்த சில்லி நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடுவோம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். சீசனிங் பவுடர், அதாவது சிக்கன் ஸ்டாக் நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது வந்து சிக்கன் ஸ்டாக் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நான் தண்டு போட்டிருக்கேன், சாவி தண்டு, அப்புறம் கேரட் 1 ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக குக் ஆகும். இது ரெண்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால நம்ம ஏர்லியாகவே போட்டுட்டோம். ஸோ நல்லா வந்துருச்சு. இப்போ தஹூ வந்து நம்ம பொரிச்ச தஹூ போட்டுக்கலாம். கீரையும் போட்டுக்கலாம். கடுகு கீரை,
போட்டு கிண்டி விடுவோம். லேசாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். ஸோ அந்த கீரைலாம் வேகிறதுக்காக. கீரைலாம் வந்து அதுவும் இல்லாமல் அந்த உப்பு அந்த மசாலாலாம் வந்து நல்லா செட் ஆகிடும் இதோட கொதிச்சு. இப்போ எல்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், ஆயிஸ்டர் சாஸ் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம மீஹூன் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்தனால மீஹூன் குக் ஆயிடுச்சு. இதோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுற வேண்டியது. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ அந்த கலர்ஸ் வந்து நல்லா ஈவன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விடணும். இந்த ரெசிபி வந்து என்னோடய ஸ்டைல் ரெசிபி சமைச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள ஜாமான் வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். ரொம்ப திங்ஸ் போட வேணாம். கிரண்டி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. இப்போ நம்ம பொரிச்ச முட்டையை போடுவோம். ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்தோம்ல உதிரியாக. ஸோ அது போட்டு இதோடு சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். ஸோ மீஹூனோடு சேர்த்து நல்லா கிண்டுறப்ப எல்லாமே நல்லா ஈவனாக ஆகணும் கலரு. அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். ஏறக்குறைய நல்லா ஆயிடுச்சு. நல்லா ஈவன் ஆயிடுச்சு. இந்த டைம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உப்பு கரெக்டாக இருக்கானே. உப்பு தேவைப்பட்டாக்கா நம்ம லைட் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன் உப்பு குறவாக இருக்கிறனால. நம்ம ஏற்கனவே வந்து உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம். அதுவும் இல்லாமல் சாஸஸ் வேறு போட்டோம். சோயா சாஸ்லாம் ஆயிஸ்டர் சாஸ்லாம் போட்டோம். ஸோ அதில் உப்பு இருக்கும். அதனால தான் இது பார்த்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசி ஃப்ரைட் மீஹூன் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனில். பெல் பட்டன் அமுத்துங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் bless you all. Love you all. Take care. Bye bye. Happy cooking. Drop it.